Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஒரு நியூஸை பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் பிரிந்தார் அவருடைய மனைவிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அவங்க விவாகரத்து அப்ளை பண்ணுறாங்க செய்தியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் ஒரு தம்பதிகள் பிரிகிறாங்கன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எல்லாருக்கும் இருந்ததுங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும். யார் ஏஆர் ரஹ்மான் அப்படி பண்ணார், ஏன் அப்படி என்ன அப்படின்னு. ஏன்னா ஏஆரோட கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு தாய் பாசத்தில் பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ண ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தாயார் வந்துட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. ஸோ ரஹ்மான் யாருங்கிறது அவருடைய மனைவியை விட தாயாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரஹ்மான் வந்துட்டு யாரு, அவங்க அப்பா இறந்தவொன்னே ரஹ்மான் என்னவா ஆனா, அதை எப்படி ரஹ்மான் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் என்னவா ஆனாருங்கிறது அவங்க தாயாருக்கு தான் அந்த ஃபேஸ் தெரியும். தாயார் இறந்ததுக்கப்புறம் ரஹ்மான் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா தாயார் இல்லாத ரஹ்மானை அவங்க மனைவி இப்போ தான் பார்க்குறாங்க. அம்மா அப்பா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னும் போது அந்த பையன் அழகாக வந்து ஒரு இது போட்டிருந்தாப்புல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது, இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன விதம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மெச்சூர்டாகவே அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒரு தொழுகையை ஒரு வேலை விட்டதுக்கே இரிட்டேட்டடாக இருந்த ரஹ்மான் அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்ட தாய் இல்லை மூசுண்ட பாத்திரம் வரல அப்படின்னும் போது அந்த மனுஷன் எவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைகள் உருவாகிருக்கணும். இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும்போது, எங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி ஆகும்போது, இல்லை ஒரு காதல் தோல்வி, வாட் எவர் லைஃப்பில் என்ன அப்பு வந்தாலும் சரி டவுன் வந்தாலும் சரி, நாங்கள் வந்து பெரிய பாயோட சாங்கை கேட்டு தான் இருப்போம். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது பெரிய பாயோட பாட்டை கேட்டு தான் நாங்கள் வந்துட்டு எங்களை ஆஸ்வாசப்படுத்திப்போம். இப்போ அந்த பெரிய பாய்க்கே ஒரு பிரச்சனைன்னும் போது என்ன பண்ணுறதுன்னு ஒரு மீமில் பார்த்தேன். இப்போ நேற்று நைட்டு திடீர்னு ஒரு நியூஸை பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் பிரிந்தார் அவருடைய மனைவிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. அவங்க விவாகரத்து அப்ளை பண்ணுறாங்க செய்தியை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி. முக்கால்வாசி பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல வந்துட்டு இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி டக்குன்னு ஒரு போஸ்ட் பொய்யான செய்தியாக இருக்கும். இதுவும் நிச்சயமாக ஒரு பொய்யான செய்தி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லா லீடிங் நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்துட்டு டக்கு நியூஸாக வருது. பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. அவங்க வந்துட்டு என்னாலுமே நம்ப முடியல. அந்த டைம் வந்து நியூஸ் வரும்போது நான் ஏதோ இந்த சும்மா அதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, ஏதாவது நான் எடிட் பண்ணி அந்த மாதிரி தான் நினச்சிட்டு. ஆமாம், டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க லாயர் மூலிமா சாய்ராபான் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் பிரியணும் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்தில் ரஹ்மான் அவர்கள் ட்வீட் போடுறாங்க. எனக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட சொல்லியிருந்தார், இறைவனுடைய நாற்காலியே நகரம் ஒரு இரு காதல் கூட பெரிய பாய் பார்த்தீங்களா, கரெக்டாக அதை படிக்கும் போது தான் ரொம்ப உருக்கமாக இருக்கும். ஆமாம், ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது, பிரிஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு போட்டார். உடனே ஏஆர் அமீனும் வந்துட்டு அவருடைய மகனும் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, எங்களோட பிரைவசிக்கு வந்துட்டு கொஞ்சம் இடம் கொடுங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் போட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இது உண்மைங்கிறதே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்தது. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரியில் ஒரு தம்பதிகள் பிரிகிறாங்கன்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எல்லாருக்கும் இருந்ததுங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறையாக இருக்கும். இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு நிறைய பேரை பார்க்குறோம்ல, நிறைய அந்த விவாகரத்து செய்தியை பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸில் பார்ப்போம். என்னென்னா, எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீங்கள் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லி போடுவாங்க. இன்னொன்று வந்துட்டு சினிமாக்காரங்களுக்கு வேலையே தான், நீங்கள் ஆசையாக கல்யாணம் பண்ணுவீங்க, ஊருக்கே வந்து சாப்பாடு போடுற மாதிரிலாம் காட்டுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிரிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஆனால் நேற்று நான் போய் கமெண்ட் செக் பண்ணும்போது யார் ஏஆர் ரஹ்மான் அப்படி பண்ணார், ஏன் அப்படி என்ன அப்படின்னு. ஏன்னா ஏஆரோட கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தீங்கு செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட சிரிப்பு இன்னொருத்தவங்களுக்கு பெரிய ஹர்ட் ஆகிடக்கூடாது, இன்னொன்று யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது. இல்லை நீங்கள் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இன்டர்வியூ இருக்குன்னா அந்த 1 hour ஏதோ ஒரு புக்கு படித்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பேசுகிற தாட்டு, திங்க் பண்ணுறது, ஒரு பெண்களுக்கு எப்படி ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை தாண்டி எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார், எப்படி சார் நீங்கள் வந்து ஒர்க்கையும் உங்களுடைய ஃபேமிலியும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த விவாகரத்து மேட்டரில் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர் வேலைன்னு போயிட்டாரு, வீட்டில் வந்து பெரிய அளவில் இல்லை, ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் தெளிவாக சொல்லுவார், ஒரு கலைஞனுக்கு வீட்டில் சந்தோஷம் வேணும், அப்போ தான் வந்து அவன் வந்து ஒரு பெரிய அச்சீவாக பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஆஸ்கார் அவார்ட்லேருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நீ உலகத்தில் ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் இருக்கார் அப்படின்னா முக்கிய காரணம் வந்து அவருடைய ஃபேமிலி அப்படின்னு நிறைய டைம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லுவாங்க, அதாவது திடீர்னு வருவார், திடீர்னு போயிடுவார், எப்போ வீட்டில் இருப்பாருனே தெரியாது. அப்படி வந்தாலுமே வந்துட்டு ஒரு நைட் 2 மணிக்கு ஒரு ஐஸ் சாப்பிட போகலாம்,
ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோடம்பாக்கம் ரோட்லலாம் பைக் ரைடெலாம் கூட்டு போயிருக்காரு நல்லா சொல்லுவாங்க அவங்க. அதை தாண்டி ஒரு 2 மாதம் மொத்தம் எல்லாத்தையும் முழுக்கு போட்டு வெளிநாட்டுக்கெலாம் வந்து போகிற ஐடியாலாம் வச்சுருந்தாங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி கூடயும் அப்படி இருந்தவர் தான். பட் என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு போடும்போது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி விவாகரத்துன்னு சொல்லும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இல்லை. காரணம் என்னென்னா அந்தளவுக்கு கனெக்ட் இல்லை. ஆனால் இவர் என்னமோ பர்சனல் கனெக்ட் மாதிரி. ஏன்னா அவர் என்னைக்கு போய் அங்கே போய் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரோ அன்னையிலேருந்தே தமிழர்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாயிட்டார். அது சொல்கிறது இசையமைப்பாளரை தாண்டி இன்னைக்கு பொதுவாக ஒரு பொதுமக்களாக பார்க்குறவங்க அவரோட ரசிகராக இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு கூட வந்து ரஹ்மானை பார்க்க பிடிக்கும். நல்ல மனுஷப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வச்சு பேசும்போது அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க மனைவி கிட்ட. அப்போ டக்குன்னு நீங்கள் தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம், ஒரு பாட்டில் தமிழ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை இன்புட் பண்ணுற விஷயம், ஒரு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வர விஷயம். அது மாதிரி வந்து நீங்கள் பாலிவுட்டில் யாருமே போய் பெரிய ஷைன் ஆக முடியாது. ஆனால் இவர் ஷைன் ஆகும்போது ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துறாரு, இவர் ஒரு ஆவரேஜான ஆள் தான் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தக்லைஃப் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட அதுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே யாரும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு இப்படி ஆயிடுச்சா? ஏன்னா சொல்லுவாங்க ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய அளவு புரிதல் இல்லாதவங்களுக்கு தான் விவாகரத்து நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து ரொம்ப நாள் ஒரு சிக்கல் இருந்திருக்கும், சிக்கலை தீர்க்க முடியாத அளவுக்கு போகும்போது விவாகரத்து நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க பர்சனல் லைஃப்லேயும் சரி பெரிய அளவு சிக்கலை பார்க்கல. அதை தாண்டி வந்து அவரோட கேரக்டர் வைஸும் சொல்லி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதில் விவாகரத்துனும் போது தான் இவ்வளோ அதிர்ச்சின்னு நினைக்கிறேன் நான். உண்மைதான். இப்போ குறிப்பாக வந்துட்டு இவங்க 2 பேரும் பிரிவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வெளியிலேருந்து ஒரு இத்தனை வருஷமாக நம்ம ரஹ்மானை பார்த்து ரஹ்மான்னா யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு தாய் பாசத்தில் பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ண ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தாயார் வந்துட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. ரஹ்மான் வந்துட்டு ஒரு 13 வயசில் அவங்க தந்தை இறந்துடுறாரு. அதுலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே தாய் பாசத்தில் இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு தாய் தான் தந்தையும் தாயுமாக இருந்து ஒரு நிலையில் வந்துட்டு கொண்டுட்டு வந்து ஒரு ஆண்மகனை வந்துட்டு ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு வராங்க. 92 ரோஜா ரிலீஸ் ஆகுது, ஒரு பீக் ஸ்டார்டம். அதுக்கப்புறம் ஒரு 95-96 போல் இவங்களை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 இயர்ஸ்லேயே வந்து ரஹ்மான் வந்துட்டு ஒரு பீக்னுடைய உச்சத்துக்கு போயிடுறாரு. ஸோ ரஹ்மான் யாருங்கிறது அவருடைய மனைவியை விட தாயாருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரஹ்மான் வந்துட்டு யார், அவங்க அப்பா இறந்தவொன்னே ரஹ்மான் என்னவா ஆனா, அதை எப்படி ரஹ்மான் எடுத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் என்னவா ஆனாருங்கிறது அவங்க தாயாருக்கு தான் அந்த ஃபேஸ் தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரஹ்மானுடைய பீக் மட்டும்தான் தெரியும். ரஹ்மானுடைய பீக் ஒரு 96லேருந்து ஒரு 3 வருஷம் அவங்க தாயார் இறக்குற வரைக்கும் அந்த பீக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தாயார் இறந்ததுக்கப்புறம் ரஹ்மான் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கும். நாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்துட்டு அவர் எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியுங்க. ஆனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்க தாய் இறந்த உடனே ரஹ்மான் அல்லாத ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் உளவியல் ரீதியாக. சமீப காலமாக ரஹ்மான் வந்துட்டு நம்ம நிறைய இடங்களில் வந்துட்டு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு பயங்கர ஜோவியலாக கவுண்டர் அடிக்கிறது, நிறைய இடங்களில் பேசுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல கூட வந்துட்டு பார்க்கும்போது என்னென்னா இவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார். அதை பார்த்து வந்துட்டு அவங்க பசங்களும் இப்போ அமீனா இருக்கட்டும் யாரும் பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவர் ஜாலியாக வந்து பேசுகிறாருன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா தன் தாயினுடைய மறைவை அவரால் ஏற்றுக்க முடியல அப்படின்னும் போது அவருக்கு ஆன்மீகம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், தன்னையே மாற்றிக்கிறதுக்காக அதை வந்துட்டு ஒரு ஜாலியாக ஃபன்னாக மேடையில் பாடுறது, ஃபன் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் இவருக்காக தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு 4 இயர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் இந்த மாற்றம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா தாயார் இல்லாத ரஹ்மானை அவங்க மனைவி இப்போ தான் பார்க்குறாங்க. இந்த ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறது வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நிச்சயமாக சொல்லி இருக்கவே முடியாது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். ஆனால் அந்த மனிதன் நிலை குலைந்து அது வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தம்முன்னு அவர் டோட்டலாக மாறினதுக்கான காரணம் தாயாருடைய மறைவு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு மதம் மாறுறாருன்ற ஒரு விஷயம் வருது, திருமணம் செய்கிறாரு, அப்புறம் திருமண வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறாருங்கிற இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன காரணத்தினால அவர் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கிறாரு? தாயினுடைய மறைவு. அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ரஹ்மானுக்கு வரும்போது ரஹ்மான் வெளியில் பார்க்கும்போது ஒரு இரும்பு மனுஷன் மாதிரி சூப்பராக தெரிகிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் என்ன ஆகிறாருன்றது நமக்கு தெரியாது. அது கூட இருக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு ஒரு புதுசாக தெரிஞ்சிருக்கலாம். இது ரஹ்மானே கிடையாதுங்க, இவர் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த ஒரு புரிதல் கூட வரலாம். அது வந்துட்டு வேலை செய்கிற ஆட்கள் கூட அந்த ஒரு எண்ணம் வரலாம். ரஹ்மான் இப்படி கிடையவே கிடையாது. அவருக்குள்ள என்னாச்சுன்னு யாருக்கு ஏன்னா அது அவருக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே வந்துட்டு தன் தாய் இல்லாமல், இப்போ நம்ம வந்துட்டு நல்லா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான உதாரணம், சுஜாதா இல்லாத சங்கர் எப்படி? சங்கர் 1000 பேசலாம், நான் இன்னும் சூப்பர் படம் கொடுப்பேன், ஆனால் அவரால் இன்னும் வந்துட்டு இந்த சுஜாதா இடத்த நிரப்ப முடியல. ஒரு எழுத்தாளருக்கும் இயக்குனருக்குமே இப்படி ஒரு உறவு அப்படின்னா ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுவும் தாயை மட்டுமே நாடி அவங்க மூலியமாகவே வளர்ந்த ஒரு புள்ள, அந்த வெற்றிடத்தை ரஹ்மானால் ஹேண்டில் பண்ண முடியலையோ
அது வந்துட்டு அவரோட மனைவிக்கு புரியலையோ, இதனால் வந்துட்டு ரஹ்மான் வந்துட்டு மாறிட்டாரு, இல்லை வேறு மாதிரியான ஒரு சூழல் இருக்காரு, நான் காதலிச்ச ரஹ்மான் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சோ, இது ஒரு இடைவெளி ஆகி ஒரு சின்ன ஒரு பிரிவை கொண்டுட்டு போதோங்கிற மாதிரியான ஒரு புரிதல் தான் எனக்கு இந்த இஷ்யூவை பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு இந்த சொல்லுவாங்கல்ல 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பட் உங்கள் பாயிண்ட் நான் வந்து ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பழைய கதை கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி இளையராஜாவோட அந்த ஆஃபீஸில் வந்து ரஹ்மான் வந்து ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவரோட வீட்டில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவருக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு அந்த கார்டன்லேயே உட்காந்து இருந்து தான் சாப்பாடு கொடுத்து தான் அவங்க அம்மா போவாங்க, வெயிட் பண்ணுவாங்களாம் ரஹ்மான் வர வரைக்கும், ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க அம்மாவோட அந்த விஷயங்கள்லாம் இருந்தனால தான் அவரால் வளர முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இன்டர்வியூவில் பேசினாருன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டில் சந்தோஷம் வேணும், அப்போ தான் வந்து ஒரு கலைஞன் வந்து சாதிக்க முடியும்னு சொல்லி சொன்ன விஷயம். இது ரெண்டுமே எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட மியூசிக்கும் சரி, அவருடைய ஒர்க்கும் சரி, லைட்டாக கொஞ்சம் தடம் பிறந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு சில படங்களில் வந்து ரஹ்மானோட மியூசிக்கே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன முன்ன மாதிரி இல்லையே, அந்த பழைய ரஹ்மான் கிடையாது, அவர் அந்த மியூசிக் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இடையில கொஞ்சம் ஒர்க் அப்படி போச்சு, இந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பேக் டு ட்ராக்னு வந்து தான் வந்து ராயனில் பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக ஒரு பாட்டு கொடுத்துருந்தாரு, ஏகப்பட்ட மியூசிக்கெல்லாம் பண்ணியிருந்தார். எனக்கு இதை தாண்டி வந்து அவரை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனாக ஒரு இசையமைப்பாளர் மட்டும்தான் அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஒரு பேசுகிற விதமும் சரி, ஒரு அர்த்தமுள்ள மனிதர் மாதிரி தான் இருப்பார். அதாவது எதுக்காக அந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னு ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் பேசினா எப்படி பேசுவான், அந்த மாதிரி தான் நான் பேசி பார்த்துருக்கேன். அதாவது ஒரு பெருசாக புகழ் வரும்போது அவர் தலையில் ஏற்றிக்கிட்டதும் கிடையாது. அவர் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போயெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு, எங்கே போனாலும் ஏஆர் ரஹ்மானை பற்றி தெரியாத ஆள் கிடையாதுன்ற அளவுக்குலாம் இருக்கும்போது கூட அவர் ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்கார். பெருசாக ஒரு பீக்காக இது பண்ணியோ ஆனது கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட்டாக இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ஜாலியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரீசெண்ட் டேஸில் நானும் கவனித்து பார்க்குறேன், ஒரு லைவ் கான்சர்ட்டில் பாடும்போதும் சரி, அந்த உசிரே அந்த பாட்டெல்லாம் பாடும்போதெல்லாம் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அதுவும் ஒரு கேப் அந்த ஆடியன்ஸோட இதை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், தற்பெருமையாகவே எதுவுமே பண்ண மாட்டார். ஆமாம், இந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு ஆள் வந்து திடீர்னு இதெல்லாம் பண்ணுறாருன்னும் போது அது கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் சொன்ன தற்பெருமையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாரு, அவர் ஸ்டேஜில் ஒரு பாராட்டு நடத்துகிறாங்க, அதில் கூட அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹம்பிளாக பேசிட்டு தான் கீழே இறங்கினார். நினச்சிருந்தா நான் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இன்னொன்று, அவர் பண்ண சாதனை யாருமே முறியடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பாடல்கள் அவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டார். பண்ணதுக்கு அப்புறமும் இப்போவும் ஒரு புது படத்துக்கு ஒர்க் பண்ணாலோ இல்லை ஒரு சின்ன படத்துக்கு ஒர்க் பண்ணாலோ பெரிய படத்துக்கு போனாலோ அவரோட ஒர்க் அப்படியே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க தக் லைஃப்பில் அந்த விண்வெளி நாயகன்னு சொல்லும் போது அந்த பீக் இருக்குல்ல, அது வந்து யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இவனை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. ஏன்னா இவனோட ட்ராக் மாறினது வந்து அந்த இடம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து விவாகரத்து, அடுத்த மனைவி அப்படின்றதெல்லாம் போனது வந்து அந்த ட்ராக்லேருந்து தான் போச்சு. ஆனால் அது முன்னாடி வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். ஒருவேளை ரொம்ப பாசமாக ஒருத்தவங்க இருந்தாலும் பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இவரோட இதை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பிரிஞ்சிருவாங்க, பட் ஆனால் அது வந்து முழுமையாக பிரிவாக இருக்காது அப்படின்னு. ஏன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க கப்பல் வந்து என்னைக்கா இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்கள விட அவங்க பசங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்காங்க. நீங்கள் 3 பேருமே பாருங்களேன், அம்மா அப்பா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னும் போது அந்த பையன் அழகாக வந்து ஒரு இது போட்டிருந்தாப்புல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்குது, இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன விதம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மெச்சூர்டாகவே அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க பிரச்சனையில் வந்துட்டு இவங்க கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க, என்னடா அது இப்படிலாம் நடக்குது, மீடியா அப்படி பேசுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடியோ பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஆயிருக்கும், இது மாதிரி ஆயிருக்கும், ஆரம்பத்துலேயே சண்டை இருந்துச்சு, ரகுமானுக்கே தெரியாதுன்றலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும்போது இதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்குது. இது எல்லாருக்கும் போகும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரஹ்மான் சாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எத்தனையோ மில்லியன் வியூஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ எனக்குமே ரஹ்மானோட பர்சனலாக அவரோட கேரக்டரும் அவரோட அந்த ஒரு வாழ்க்கை இருக்கும்ல, இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் தோணும். ஒரு பெரிய அலட்டிக்காத, எவ்வளோ புகழ் வந்தாலும் அலட்டிக்காமல் அப்படி கம்முன்னு அமைதியாக அவர் பாட்டுக்கு ஒரு போக்கில் போகிறது, ஒரு படத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாருன்ற அந்த ஹார்ட் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கும் போது இவர் வாழ்க்கை நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் தோணும். ஸோ அப்படிப்பட்டவங்களும் ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா என்னடா இவருக்கே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அவர் வாழ்க்கை நான் வாழ்ந்தால் எனக்கு இப்படி தான் ஆகுமான்னு. அதனால என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட ரஹ்மான் சாரே ஒரு கட்டத்தில் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, நம்ம பண்ணா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருமோன்றதான் எனக்கு தோணுச்சு. உண்மைதான். இப்போ நான் ஏன் குறிப்பாக வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றி கூட பேசிட்டேன்னா, எஸ்ஜே சூர்யா வந்துட்டு ஒரு இயக்குனராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது, மனிதர்களுடைய உணர்வுகளை ரொம்ப சென்சிபிளாக கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்துட்டு ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பார், அவங்க அம்மா வந்துட்டு ஒரு தெய்வங்க,
ரஹ்மான் வந்துட்டு நேரத்துக்கு சாப்பிட மாட்டார். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கடந்து போகும்போது பையனை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா அவர் டைமுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டூடியோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஜாடியில் மூசுண்டைகள், அந்த முறுக்கு, என்னென்ன பணியாரம் என்னென்ன இருக்குமோ அது எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குமா. எப்பப்பெல்லாம் ரஹ்மான் அப்படியே எங்கே போய் நிற்கிறாரோ திறக்கிறாரோ ஒன்று எடுத்து வாயில் போடுவார், சாப்பிடுவாருன்ற மாதிரி. அவர் மட்டும் இல்லை, வர்ற எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜாடியை கொடுத்து அனுப்புவாங்க, இதை உள்ளே வச்சுருங்க சாப்பிடுங்க. அப்போது இதை வந்துட்டு எந்நேரமும் அப்போ யாருமே வந்துட்டு அவங்க மனைவியையோ இல்லை அவங்க அக்கா தங்கச்சிங்களையோ யாரையுமே சொல்லலை. எல்லாருமே என்ன சொல்லணும், அவன் தாயாருங்கிற வந்துட்டு சோறு போட்டே வாழ்ந்த பொம்பளைங்க அவங்க. எந்நேரமும் ரஹ்மான் சாப்பிட்டாரா, ரஹ்மான் உள்ளே போனாரா, ரஹ்மானுக்கு இதை கொடுங்கிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருந்துகிட்டு இருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்துட்டு ட்ரம் சிவமணி அவர்களும் சொல்லுவாங்க, அவங்க தாய் வந்துட்டு ரொம்ப அவங்க வைக்கிற மீன் குழம்பு அப்படி இப்படின்ற மாதிரியான அந்த தாயினுடைய உணவு தாய் இதை ரெண்டுத்தையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்க மனைவி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அவர் ரொம்ப ஆன்மீகமான ஒரு மனிதர் தானே ரஹ்மான். காலையில் இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஒரு தொழுகை ஒன்று தொழுவாங்க காலையில். ஒரு நாள் வந்துட்டு அவர் ஒரு 10 மணி 11 மணி போல் ரொம்ப சிடுன்னு கோவமாக இருக்கும்போது அவங்க மனைவி கேட்டாங்களாம், காலையில் நீங்கள் ப்ரே பண்ணலையோ அப்படின்னு. ஆமாம் ப்ரே பண்ணேன். போய் ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவர் அந்த தொழுகையை விட்டதுனால ஒரு ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேட்டடான மோட்ல இருந்துருக்காரு. ஒரு தொழுகையை ஒரு வேளை விட்டதுக்கே இரிட்டேட்டடாக இருந்த ரஹ்மான் அவர்கள் தன்னை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டியான்னு கேட்ட தாய் இல்லை மூசுண்ட பாத்திரம் வரல அப்படின்னும் போது அந்த மனுஷன் எவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆகிருக்கணும். அப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைகள் உருவாகிருக்கணும். இந்த ஒரு மாற்றம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரால் ஹேண்டில் பண்ண முடியலையோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோங்கிறது தான் என்னை பொறுத்தி நான் அங்கே புரிஞ்சுக்கிட்டு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு மீம் பார்த்தேன், அது கொஞ்சம் சிரிக்கிறதா இது பண்ணுறதா தெரியல. இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும்போது, எங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி ஆகும்போது, இல்லை ஒரு காதல் தோல்வி, வாட் எவர் லைஃப்பில் என்ன அப்பு வந்தாலும் சரி டவுன் வந்தாலும் சரி, நாங்கள் வந்து பெரிய பாயோட சாங்கை கேட்டு தான் இருப்போம். பெரிய பாய்னு ஏன் சொல்கிறோன்னு சொல்லிடலாம், அதுவோ ஒரு நகையாடுறதுக்கோ இல்லை ஒரு கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லலை, அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் அவர் மேலே வந்து அவ்வளோ பிடிச்சது அப்படின்னால பெரிய பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிலாம் நாங்கள் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது பெரிய பாயோட பாட்டை கேட்டு தான் நாங்கள் வந்துட்டு எங்களை ஆஸ்வாசப்படுத்திப்போம். இப்போ அந்த பெரிய பாய்க்கே ஒரு பிரச்சனைன்னும் போது என்ன பண்ணுறதுன்னு ஒரு மீமில் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு ஆடியன்ஸ் வந்து அவரோட ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் கனெக்டடாக இருக்காங்க. இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னும் போது அந்த படத்தோட ஹைப் எங்கே போகுது, ரேட் என்ன ஆகுது, அந்த படம் எப்படி விற்கப்படுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அவரோட இந்த லெவல்லேருந்து என்றைக்குமே ஒரு கீழே இறங்க போகிறதே கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல முடிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணுற இத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னவாக இருக்கும்னா, அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா இருக்காரு, நல்ல மியூசிக் போகிறாரு, அடுத்தடுத்த உயரங்களுக்கு அவர் போகிறாரு அப்படின்னும் போது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி நிறைய பேர் அவர் பின்னாடி போயிட்டுருக்காங்க, ஏகப்பட்ட ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் அதில் தெளிவாக சொல்லியிருந்தார், இதோட பர்சனல் விஷயம், நீங்கள் வந்து அதை பெருசாக இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம பேசினோமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் தான், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இருந்திருக்க கூடாதுன்னு தான் நம்ம பேசணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அது நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் அவர்கள் இந்த விஷயத்துலேருந்து ரொம்ப சீக்கிரமாக கடந்து வந்துருவாங்கன்றது என்னுடைய ஒரு புரிதல். ஏன்னா அவருடைய தாயாருடைய வெற்றிடத்தையே வந்துட்டு ஒரு விதத்தில் கடந்து வந்துட்டாருங்கிறது அந்த ராயனுடைய பாடல்கள் வந்துட்டு நல்ல உதாரணம்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு இதே அவர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து வந்துருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.